பொதுச் செயலாளர் அவர்கள் திமுகவும் பாஜகவும் ரகசிய உறவு வைத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை பரப்பிவிட்டிருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசுகிற போது அப்படியான ஒரு ரகசிய கூட்டணி வைத்திருக்க வேண்டிய தேவை திமுகவிற்கு இல்லவே இல்லை. அண்ணா மீது ஆணையாக சொல்கிறோம், உரிமைக்கு எப்போதுமே நாங்கள் தயங்க மாட்டோம், எங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அரசியலாக்கி இன்றைக்கும் பேசியிருக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன, ஒன்றிய அரசு எப்படி அணுகியது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கருத்து ஒட்டுமொத்தமாக நாம் கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து கவிஞர் சல்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று மூத்த பத்திரிகையாளர் திரு பீர் முகமது அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஸ்கைப் வாயிலாக திராவிடர் கழகத்தினுடைய சார்பாக வைரமுத்து அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பாக வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். நான் பேர் முகத்து உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த கருத்து, அரசியல்ல பொதுவா எதிர் துருவங்கள்ல இருக்கிறவங்க இப்படி பார்த்து கொண்டாலோ ஒரு விழாவில் கலந்து கொண்டாலோ இப்படி ஒரு விமர்சனம் எழுவது என்பது இயற்கை தானே? இல்ல, இந்த விமர்சனம் எழுவது இயற்கை அல்லது இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்தி தான் அரசியல் லாபம் அடைந்து கொள்ளலாம் என்று எடப்பாடி பழனிசாமி நினைப்பது என்பது இயற்கை என்று வைத்துக் கொண்டாலும் கூட இன்றைக்கு முதலமைச்சருடைய பதிலை நான் மிகவும் ரசித்தேன். ஏனென்றால் நீங்கள் எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிட்ட போது நீங்கள் அதை ஒன்றிய அரசின் விழாவாக உங்களால் நடத்த முடியவில்லை என்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நீங்கள் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவை போற்றுவதற்கு பெரிய விழாக்களை எடுப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்து நீங்கள் அதை செய்யவில்லையே என்பதையும் முதலமைச்சர் அதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதில் நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால், அரசு விழா இது ஒரு அரசு விழா. ஒரு பெரும் தலைவர், மறைந்த தலைவருக்கு அவருடைய நினைவை போற்றும் விதமாக, அவருடைய இந்திய நாட்டை கட்டமைப்பதில், நிர்மாணிப்பதில் அவருடைய பங்களிப்பை போற்றும் விதமாக ஒரு அரசு விழா நடக்கிறது. அதை ஒன்றிய அரசு முன்னிட்டு எடுக்கக்கூடியது. நாணயம் வெளியிடுவது என்பது மாநில அரசுடைய விஷயம் அல்ல, அது ஒன்றிய அரசு தான் செய்தாக வேண்டிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை, ஒரு அரசு விழாவை வெறும் அரசியல் என்கிற அளவில் அதை குறுக்கி பார்ப்பது என்பது எந்த அளவுக்கு அவருக்கு அரசியல் லாபம் தரும் என்று நமக்கு தெரியவில்லை. அதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் சொல்லி, இது அரசு எடுத்த விழா. அதாவது தமிழ்நாட்டிலேயே மட்டுமே இருந்த கலைஞருடைய புகழ் ஒன்றியமும் உலகமும் போற்ற வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அந்த ஆசை நிறைவேறிய ஒரு தருணம் என்று அதை எனக்கு இந்த விழாவின் மகிழ்ச்சியால் எனக்கு தூக்கமே வரவில்லை என்று கூட முதலமைச்சர், என்ன நீங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட் உற்சாகம் இருந்தால் தூக்கம் வராதே ஒரு யதார்த்தமாக முதலமைச்சர் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு அரசு விழாவை இதை ஒரு அரசியலுக்கான ஒரு தருணமாக எதிர்க்கட்சி தலைவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அதே நேரம் இந்த தருணம் ஏன் முக்கியமானது, பிரதமர் அவர்கள் கலைஞருடைய பங்களிப்பை, நாட்டுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி பேசுகிறார். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் அதை ஆவணப்படுத்துகிறார், அதை பதிவு செய்கிறார். இப்படி எல்லோருமே கொண்டாடக்கூடிய ஒரு தருணம், அது ஒரு பொதுவான தருணம். நமது இந்திய அரசியலுக்கே ஒரு முக்கியமான ஆளுமை கலைஞர் என்பதை பதிவு செய்யக்கூடிய ஒரு தருணத்தில் ஒரு உள்ளூர் அரசியலுக்கு இதை அவர் பயன்படுத்துகிறார் என்பது மிக பட்டவர்த்தனமாக நமக்கு தெரிகிறது என்றுதான் நான். நீங்க பேசும்போது கூட குறிப்பிட்டு சொன்னீங்க, அவங்க கூட நாணயம் எல்லாம் வெளியிட்டாங்க, அப்ப நீங்க கூப்பிட்டு நடத்திருக்கலாமே அப்படின்னு நீங்க கூட சொன்னீங்க. முதலமைச்சர் கூட அதை பிரதிபலித்தார். ஆனா நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது அது ஒரு கெத்தா சொன்னார், நாங்க தனியா நடத்திக்கிட்டோமே அப்படின்னு. தனியா நடத்திக்கிட்டோம் அப்படிங்கறதுல தனித்து விடப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு. முக்கியமா அதுதான், நீங்க ஒரு அரசு விழா என்று செய்யும்போது அதுக்கு எக்கச்சக்க புரோட்டோகால் இருக்கு, அதை செய்யணும் இல்ல. இப்போ நீங்க நடத்த வேண்டும் என்பதல்ல இதுல முக்கியம். இதை ஒன்றிய அரசின் விழாவாக நடத்தும் போதுதான் இன்றைக்கு அவர்கள் 200 நாணயங்களை அச்சிட்டு இருக்கிறார்கள். இன்னும் அதிக நாணயங்கள் மக்கள் கேட்கும் போது அது மிகப்பெரிய அளவுக்கு மக்களிடம் தமிழ் வெல்லும் என்கிற தமிழ் சொல்லோடு அது போய் சேரப்போகிறது. அதை நடத்துவது என்பது, நாங்கள் நடத்தினோம் என்பது பெருமை அல்ல, இதை ஒன்றியமே நடத்தியது என்பதுதானே பெருமை.
ஒரு தலைவருக்கு இந்த ஒன்றியமே ஒரு விழா எடுக்கிறது என்பதுதானே பெருமை. ஓராண்டாக இன்றைக்கு கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய நூற்றாண்டு என்பது விழா கோலம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதை ஒன்றிய அரசு செய்வது என்பதுதானே நமக்கு பெருமை. டெல்லியே இதை அங்கீகரித்து விட்டது என்பதுதானே பெருமை. நிச்சயமா அண்ணா சொன்னது போல உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்கிற ஒரு இடத்தில் இருந்து நாம் அதை பார்க்க வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பேசும்போது கூட சொன்னார், அவர் வெளியிட்டார் அன்றைக்கு ஒன்றிய அரசுல இருந்து யாருமே வரல, அவர் முதலமைச்சராக கூட மதிக்கல, இன்னொரு வார்த்தையும் கூட சொன்னார். அதை நம்ம இப்ப சுட்டிக்காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி பார்க்கிற போது அவங்க கூட்டணியில தான் இருந்தாங்க இத்தனைக்கும். அன்றைக்கு ஏன் வரவில்லைங்கிற ஒரு கேள்வி இயல்பா வருது இல்லையா? பேசுவோம். இதுல என்ன நீங்க சொன்னீங்க, அவர் அரசியல் லாபம் அடைய பார்க்கலாம் அப்படிங்கிறதா. அரசியல் லாபம்னா இதுல 2-3 கூறுகளை நம்ம வைக்க வேண்டியது இருக்கு. ஒன்று, மீண்டும் மீண்டும் நீங்க ராகுல் காந்தியை ஏன் கூப்பிடல அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு சலசலப்பை உறுதிப்படுத்துவது. இன்னொன்று, பாஜகவோட நீங்க கள்ள உறவுல இருக்கிறீங்க அப்படிங்கும் போது இன்னொன்னு பாஜகவோட இணைத்து பொதுமக்கள் மத்தியில வேறு விதமான அம்பலப்படுத்துவது. இன்னும் வேறு மாதிரியான என்ன அரசியல் பார்வை இருக்குன்னு பேசுவோம். அடுத்த சுற்றுகள் பேசலாம். செல்வா மேடம், நீங்க எப்படி பார்க்கறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்து என்பது அரசியல் அரங்கில் ஏற்கனவே சொன்னது மாதிரி அது இயல்பு தானே. யார் எதிர்கட்சியில இருந்தாலும் 2 துருவங்களா இருக்கும்போது சந்திக்கிற போது அந்த எதிர்கட்சி இப்படித்தானே விமர்சிக்கும். தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய தலைவர் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த ஒன்றிய அரசாங்கமே ஒத்துக்கிட்டு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்துட்டு போயிருக்கு. ஏன்னா அவர் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை. இந்த ஒரு ஆண்டு காலமாக ஏராளமான திட்டங்கள், அதாவது அவருடைய நூற்றாண்டை எவ்வளவு விஷயங்களாக ஒரு சிறப்பு வாய்ந்ததாக, மக்களுக்கு பயனுள்ள ஒன்றாக அதை நாங்க நடத்தி காட்டியிருக்கோம். இந்த ஒன்றிய அரசாங்கம் அவருடைய அருமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த விழாவை அவங்க இசைவு தெரிவிச்சு இங்க நடத்திருக்காங்க. இது எடப்பாடி அவரை பொறுத்த அளவுக்கு தங்களால ஜெயலலிதாவுக்கு இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியல. அதாவது அவங்களுடைய படத்திறப்புலா கூட அவங்களால ஒன்றிய அப்போ கூட்டணியில இருந்த பாஜகவுடைய மோடியை கூட கூப்பிட்டு அது வர முடியாம ஆச்சு, அவர் வரல. அதே போல எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை அவங்களால இப்படி சிறப்பா நடத்த முடியல. எதுவுமே பண்ணல. 100 கோடி ஏதோ பணத்தை ஒதுக்கீடு செஞ்சாங்க, ஊருக்கு ஏதோ குத்தாட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்படிதான் அந்த மிக மோசமாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சாங்க. ஆனா ஒரு ஆளுமையை எப்படி கொண்டாட வேண்டுமோ, ஒரு தலைவனை எப்படி கொண்டாட வேண்டுமோ, அத கட்சி கொண்டாடுறதை தாண்டி, நாங்க கொண்டாடுறதையும் தாண்டி இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் கொண்டாடி இருக்கு. அவங்களே புகழ்ந்து பேசிட்டு போயிருக்காங்க. அது எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறாமைதான். ஏன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியல, நமக்கு அதற்கான எந்த தகுதியும் இல்லை. ஆனா இவ்வளவு சிறப்பா எல்லாத்தையும் பண்ண முடியுது. அவங்களே விமர்சிச்சவங்களை இவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யலன்னு இப்ப சமீபத்துல கூட மிகப்பெரிய ஒரு போராட்டம் நாங்க முன்னெடுத்தோம். அவ்வளவு போராட்டங்களும் அவ்வளவு எதிர்ப்பு குரலையும் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கையில அவங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு தலைவரை பத்தி உயர்வா பேசிட்டு போறத ஜீரணிக்க முடியாமதான் ஏதாவது சொல்லணுமே அப்படிங்கறதுக்காக சொல்லிட்டு இருக்காரு. தலைவர் இன்னைக்கு எங்களுடைய தலைவர் கொடுத்திருக்க அறிக்கை ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதாவது நாங்க எந்த இடத்துலயும் உரிமைகளை நாங்க விட்டு கொடுத்தது கிடையாது. உரிமையை விட்டு கொடுக்கறதுங்கிறதுதான் அந்த ரகசியமான உடன்படிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஆனா எங்களுடைய உரிமைகளுக்காக எப்பவும் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம், போராடிக்கிட்டு தான் இருப்போம். இன்னைக்கு வரைக்கும் நாங்க ரயில்வே பட்ஜெட்ல பாலு அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி காட்டினாங்க. எவ்வளவு இந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு, மக்களுடைய பணம் எப்படி அந்த அளவுக்கு இருக்கு, எல்லா விஷயத்தையும் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம், போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னொரு அரசியல் நாகரிகம் இது கூப்பிடுறாங்க, நடத்துறாங்க. இவ்வளவு பெரிய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவராக இன்னைக்கு கூடியவர்கள் விட்டுருக்கக்கூடிய அப்படிதான் முதல்வர் எந்த அளவுக்கு கலைஞரை இல்ல செல்வா, நமக்கு இயல்பா எந்த இடத்துல கேள்வி வருது அப்படின்னா முதலமைச்சர் அவர்கள் விளக்கம் கொடுக்கறாங்க. இது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய விழா, நாணயம் வெளியிடுகிறது அப்படிங்கிறது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அந்த அடிப்படையில அவர்கள் வந்தாங்க, கலந்து கொண்டாங்க அப்படிங்கிறது தான். பட் ஆனா அதையும் கடந்து முதலமைச்சர் கூட இன்றைக்கு சொன்னாங்க, நாங்கள் 5-10 நிமிடம் தான் சொன்னோம். 5-10 நிமிடம்லாம் இல்ல, எவ்வளவு நேரம் ஆகுதோ அவ்வளவு நேரம் எல்லாரையும் எழுந்து நிக்கிற சொல்லி வேற மரியாதை செய்யணும் அப்படிங்கறதான். அப்ப அந்த அதிகமா அவங்க இம்பார்ட்டன்ஸ் தராங்களே. நீங்க திமுக விட்டுருங்க, ஒன்றிய அரசு திமுக அழைச்சுதான் ஆகணும் அப்படிங்கும்போது மாநில அரசு, இன்னொரு பக்கம் பாஜக அதீதமான அன்பை காட்டுகிறதே அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு சந்தேகம் வர இயல்பு தானே. அது அவங்க எவ்வளவு பகை இருந்தாலும் தலைவருடைய புகழை யாரும் மறக்க முடியாது இல்லையா, அவருக்கான
அவருக்கு தகுதி இருக்கு, அந்த தலைவருக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்துதான் ஆகணும், கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தலைவர், இந்தியாவுக்கே முன்னோடியான ஒரு ஆளுமையாக இருந்து மறைந்தவர், அவருக்கான தகுதி இருக்கிறப்ப அதை தரணுங்கிறத பாஜக செய்யறாங்க, தவிர்க்க முடியாதத. அது நீங்க எவ்வளவுதான் நம்ம கட்சிக்குள்ள பிரச்சனைகள் நம்ம எதிர்ப்பையும் போராட்டையும் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட தலைவர் கலைஞர் அப்படிங்கிறவர் எவ்வளவு பெரிய ஆளுமைங்கிறத அவங்க இன்னைக்கு ஒத்துக்கிட்டுதான் இது எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்காங்க. அதுல யாருக்கு என்ன மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை புகழ்றதுல இவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னா இவங்களுக்கு அப்படி ஒரு தலைமை இல்லைங்கிறதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய வைத்தறிச்சல். அவங்கள கொண்டாட இல்ல, நமக்கு அந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது. இவர்களுக்கு கொண்டாடுவதற்கு அப்படி ஒரு தலைமை இல்லை அப்படின்னா நம்ம தேர்தல் பிரச்சாரங்களின் போது எதிர் துருவத்தில் இருந்தாலும் கூட பிரதமர் நரேந்திர மோடி அன்றைக்கு பேசினது எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் புகழ்ந்துதான் பேசினாங்க. அப்ப அவர்களுக்கு விருப்பம் இருந்திருக்கலாம். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அதற்கு முன்னெடுப்பு கூட எடுக்கலையா, எம்ஜிஆருக்கு ஒரு விழா இல்ல ஜெயலலிதாவிற்கு ஒரு விழா அப்படின்னு அந்த இடத்துக்கு கூட அவர் போகலையா, சொந்த தன்னுடைய கட்சியினுடைய தலைவர்களுக்கு அவர் துரோகம் செய்து விட்டாராங்கிற ஒரு பார்வை வைக்க வேண்டியது இருக்கும். நிச்சயமா அவருக்கு அதுல ஒரு பெரிய ஆர்வம் இருந்ததுதான் நிச்சயமா செஞ்சிருப்பார். உண்மையிலேயே அந்த தகுதிக்கு விசுவாசமா, தலைமைக்கு விசுவாசமாகவும் அந்த தலைவர்களுக்கு விசுவாசமாகவும் இருந்திருந்தாருன்னா நிச்சயமா அப்படி ஒரு விழாவை முன்னெடுத்திருப்பாங்க. ஆனா அவங்க அதை போல, ஏன்னா அப்படி தகுதியுள்ள தலைவர்களாகவும் அவங்க இல்ல. ஏன்னா ஜெயலலிதாவுடைய சட்டமன்றத்துல அவங்களுடைய புகைப்படத்தை திறந்து வைக்கிறதுக்கு மோடி அவர்கள் அழைச்சாங்க, அவர் வரல. காரணம் அவர் ஒரு ஏவன் குற்றவாளி என்ற அடிப்படை காரணம், அது ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா தனக்கு தன்னுடைய தலைவர்களை கொண்டாடுவதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு எடப்பாடி இன்னைக்கு ஒரு மாபெரும் தலைவருக்கு ஒன்றிய அரசாங்கம் இவ்வளவு பெரிய விழா எடுக்குது, நாங்க எதிர்பாராத அளவுக்கு அவங்க அவரை புகழ்ந்து அவருக்கான மரியாதையை கொடுத்துட்டு போறாங்கன்னா அது தலைவர் கலைஞர்ங்கிற ஆளுமைக்கான ஒண்ணுதானே ஒழிய ரகசிய கூட்டணிக்கான ஒரு வேலையே கிடையாது. அவருக்கு இது மிகப்பெரிய ஒரு பயத்தை உருவாக்குது. நம்ம எதுவுமே செய்யல, ஆனா நமக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்களை செஞ்சு காட்டியிருக்காங்க. இவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கையிலேயே இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறப்போ தன்னை பற்றின ஒரு இயலாமைதான் அவருடைய இந்த விமர்சனத்துல வருது. நிச்சயமா ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது எதிர்பார்த்ததை விடவும் அதீதமான ஒத்துழைப்பு அப்படிங்கும் போது யாராலையும் மறுக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு ஆளுமை கலைஞர் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பேசுவோம் சொல்லப்படும் அடுத்த சுற்றுகள்ல அப்படி விட்டுட்டோமே அப்படின்ற ஆதங்கத்துல இயலாமையை பதற்றிக்கிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா நம்ம அடுத்த சுற்றுகள்ல பேசலாம். ரஜினிகாந்த், உங்களுடைய கருத்து. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க ரகசிய உறவுல இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார், ஒன்றிய அமைச்சர் பங்கேற்றதுனால. உங்களுடைய பார்வை? இல்ல, அதாவது என்னன்னா முதல்ல ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு முதலமைச்சராக இருந்தவர், அதை தான் இன்னைக்கு காலையில் நம்ம முதலமைச்சர், இப்போ இருக்க முதலமைச்சர் சொன்னார், தளபதி சொன்னார். என்னன்னா அரசு நடவடிக்கைகள் என்பது வேறு, கட்சி நடவடிக்கைகள் என்பது வேறு. இப்போ நடைபெற்றது அரசு விழா. இந்த அரசு விழாவில் யார் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் வருவாங்க. இங்கே அந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க. ஒரு அரசு முறையான ஒரு உறவு தான் இங்கே நடைபெற்றது. கட்சி ரீதியான உறவு என்பது வேறு. அதை இதில் கொண்டாந்து குழப்பிக்க கூடாது. இவரே பல முறை அதை சொல்லியிருக்காரு. பழனிசாமியை பல முறை எங்கள் நடவடிக்கை என்பது வேறு அப்படின்னு இப்போ சொல்லிட்டு வர்றாரு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இன்னைக்கு காலையில் திருவொற்றியூரில் ஒரு திருமணத்தில் பேசின இப்போ இருக்கிற நம்ம முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக ஒன்று சொல்லியிருக்காங்க. நாங்கள் ரகசிய கூட்டணி ஒளிஞ்சுக்கிட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக வெளிப்படையாக நடந்து கொள்பவர்கள் நாங்கள். பகைனா பகை, நட்புனா நட்பு. பகை என்றால் நேரடியாக எதிர்த்து நிற்போம், நட்பாக இருந்தால் கொள்கையோடு நாங்கள் கூட்டாக நிற்போம் என்று தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் நீங்கள் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி தெரிவித்த வாழ்த்து செய்திக்கு சொன்ன நன்றியையும், அதே போல பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்த இதை நாணய வெளியீட்டு விழாவுக்கு 2 பேரும் வாழ்த்து தெரிவிச்சாங்க. நரேந்திர மோடி தெரிவித்த வாழ்த்துக்கு, அவங்க ட்விட்டர்ல தெரிவித்த வாழ்த்து, எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்த வாழ்த்துக்கு சொன்ன நன்றியையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாவே தெரிஞ்சிடும். நரேந்திர மோடி சொன்ன வாழ்த்துக்கு இந்த விழா வெற்றியடைவதற்கு நீங்கள் வாழ்த்து தெரிவித்தீர்கள், உங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் மிக்க நன்றி என்று சொல்லியிருக்கிறார். ராகுல் காந்தி சொன்ன வாழ்த்துக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், உங்களுடைய இவ்வளவு வாழ்த்துக்கு
கலைஞருடைய சிறப்புகளை எடுத்து சொல்லி இருக்கிற உங்களுடைய அந்த பாங்கிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கலைஞருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு நாம் ஒன்றாக இணைந்தே பயணிப்போம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதும் நாம் இப்போது இருக்கிற இந்தியா கூட்டணியோடு நாங்கள் நெருக்கமாக இருக்கிறோம். அந்த கூட்டணி தான் பயணிக்கும். அந்த கூட்டணியில் எந்த ஒரு தொய்வோ அல்லது எந்த ஒரு சிக்கலோ இல்லை என்பதை அவருடைய பதில இருந்து அழகா வேறுபடுத்தி காட்டுறீங்க. ஒருவேளை அதிமுக காரரோ இல்ல எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் அப்படி சொல்லுவோம். அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொல்லுவாருன்னா, பிரதமர் நரேந்திர மோடி எழுதின கடிதத்துல எதிர்கால இந்தியாவை கட்டமைப்பதில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய அந்த தொலைநோக்கு பார்வை மிக உந்துதலாக இருக்கும்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. நீங்க வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஏன் இவ்வளவு தூரம் போறாரு அவரு அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம்ல. அதாவது கலைஞரை பொறுத்தளவிற்கு ஒரு தத்துவ ஒரு தலைவராக இன்றைக்கு பரிணமித்து விட்டார். இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கும் இங்கே இருக்கிற விளிம்பு நிலை மக்களுக்கும் அவருடைய திட்டங்களும் அவருடைய கொள்கை வழிகாட்டுதலும் அவருடைய வழிமுறைகளும் இன்றைக்கு இந்த இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்த வேண்டிய திட்டங்கள். அதைத்தான் திராவிட மாடல் என்று நமது முதலமைச்சர் இப்ப அறிவிச்சு அதை செஞ்சுட்டு இருக்காரு. திராவிட மாடல் புதுசா கண்டுபிடிக்கப்பட்டதல்ல. திராவிட மாடல் என்பது தந்தை பெரியார் வழியில், அறிஞர் அண்ணாவினுடைய கொள்கை வழியில் கலைஞர் செயல்படுத்திய திட்டங்கள், கொள்கைகள், வழிகாட்டுதல்கள் அடிப்படையில் தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப என்ன திராவிட மாடல்? சமத்துவம், சகோதரத்துவம், அனைவருக்குமான உரிமை, சமூக நீதி. இதுதான் திராவிட மாடல். இதுதான் கலைஞருடைய கொள்கை. இப்ப கலைஞருடைய கொள்கையை இன்றைக்கு நாடு முழுவதும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. நரேந்திர மோடி கூட நான் ஜனநாயகத்தை மறுப்பேன், நான் சமத்துவத்தை மறுப்பேன், நான் சுதந்திரத்தை மறுப்பேன்னு சொல்ல முடியுமா? கலைஞரை நாங்கள் பின்பற்றுவோம்னா என்ன அர்த்தம்? நாங்களும் ஜனநாயக பாதுகாவலர் தான், தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்களும் சமத்துவத்துக்காக இருப்போம், நாங்களும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக நாங்களும் குரல் கொடுப்போம் என்று சொல்லுகிறார் அல்லவா? அப்போ அது ஒரு பொது கருத்தாக, ஒரு பொது இன்னைக்கு பேராசர் மார்க்ஸோடைய கருத்துக்களை இன்னைக்கு பேசுறோம்ல, தந்தை பெரியாருடைய கருத்துக்களை பேசுறோம்ல, புரட்சி அம்பேத்கருடைய கருத்துக்களை நாம் செயல்படுத்துவோம் என்று சொல்லுவோம். அப்படித்தான் கலைஞருடைய கருத்துக்கள் எடுத்து கையாளப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா. அப்ப அவர் அதன்படி நடக்கிறாரோ இல்லையோங்கிறது வேறு. கலைஞராக வேண்டிய சூழல், கலைஞர் என்றால் என்ன அடையாளம் என்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஆளுமை, மேடம் சொன்ன மாதிரி தவிர்க்க முடியாத ஆளுமையாக, தத்துவ ஞானியாக, கொள்கை வழிகாட்டியாக, ஒடுக்கப்பட்ட மக்களை, விளிம்பு நிலை மக்களை சமூக நீதி தலைவராக அவர் இருப்பதை அவரை விரோதிப்பவர்கள் கூட மறுக்க முடியாது என்பதுதான் பிரதமருடைய அந்த செய்தி. ஏற்றுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், இதை பழனிசாமி புரிஞ்சுக்கணும். பேசுவோம். சின்ன பிரேக் பிறகு சிந்தனை கிழமை நிகழ்ச்சியில் தற்போது சரி இடைப்பாடு. நமது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் KAG டைல்ஸ். பிரம்மாண்ட எக்ஸ்போ அட் ஃபேக்டரி பிரைஸ் அனைத்து KAG ஷோரூம்களிலும். பவர்ட் பை லலிதா ஜுவல்லரி. ஆடி ஆஃபர் செய்தாரத்தில் 1% கம்மி, கேரட்டுக்கு 5000 ரூபாய் கம்மி. விருந்து நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு. BLV எஸ்டேட்ஸ். பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்டு. இணைந்து வழங்குவோர் ஆச்சி மிளகாய் தூள். தெரிக்கப்படும் காரம், நிறம், சுவை தருகிறது. மெகா டிஜிட்டல் பிளெக்ஸ் அண்ட் வினில் பிரிண்டிங். சிந்தாதிரிப்பேட், அடையார் மற்றும் கோயம்பேடு, வேளச்சேரி. அணில் கொழுக்கட்டை மாவுடன் அச்சு இலவசம். சர்மரோக நிவாரணி சைபால். 80 ஆண்டுகளாக உங்கள் வாழ்வில் அக்கறை கொண்டது சைபால். கிறிஸ்டால் TMT நம்பர் 1 TMT கம்பிகள். ஆல்வேஸ் ஷைனிங் ஷீலாக். மோகனா மகால், வேளச்சேரி மற்றும் கேளம்பாக்கம். இது உங்க பழைய நகை. இது உங்க புது நகை. பழைய நகையோட அதே எடைக்கு 5 to 11 monthsல புது டிசைன்ல நகை எடுத்துக்கங்க. உங்க பழைய நகையை கொடுத்தா போதும், மத்தபடி நயா பைசா கொடுக்க வேண்டாம். இந்த மேஜிக் உங்க லலிதால தான். லலிதா அட்வான்ஸ் பிளான். கல்யாணம் பண்ணி பாருன்னு சொன்னாங்க, பாத்துட்டேன். இப்போ வீட்டை கட்டி பாருன்னு சொல்றாங்க. சரியான TMT நீயே செலக்ட் பண்ணு. பெஸ்ட் இருக்கும்போது லிஸ்ட் எதுக்கு? கிஸ் 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 கால். FE 550D மற்றும் CRS கம்பிகள். கிஸ் கால் TMT நம்பர் 1 TMT. கிஸ் 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 கால்.
கோயம்புத்தூரின் சூப்பர் ஜோடி யாரு யாரு பாஸ்கரேமாவா இல்ல விஜேஷ்லயாவா? முரளி பிரியா. கரெக்ட். என்ன கரெக்ட்? நானும் நீங்களும் சூப்பர் ஜோடி இல்லையா? கோயம்புத்தூரின் சூப்பர் ஜோடி யாரு? கொழக்கட்டை அணில் மாவுல செஞ்ச கொழக்கட்டை. அஸ்கு புஸ்கு தஸ்கு. அணில் கொழுக்கட்டை மாவு 1/2 கிலோவிற்கு அழகிய மோல்ட் 1, 1 கிலோவிற்கு அழகிய மோல்ட் 2 இலவசம். சாஃப்டா நல்ல டேஸ்டா கொழு கொழு அணில் கொழுக்கட்டை. இரு வீட்டார் கலந்து இரு மனம் இணையும் திருமண விழாவிற்கு மோகனா கன்வென்ஷன் ஹால், வேளச்சேரி. விநாயகர் கோவில், கெஸ்ட் ரூம்ஸ், மாடர்ன் கிச்சன், பார்க்கிங், ஃபங்க்ஷன், பார்ட்டிஸ் என கூடி மகிழ மோகனா கன்வென்ஷன் ஹால், வேளச்சேரி பைபாஸ் ரோட், வேளச்சேரி. 9566297171. சிந்தனை கிழமை நிகழ்ச்சிகளை மீண்டும் வரவேற்கிறோம். வைரமுத்து சார், உங்களுடைய கருத்து, எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய அந்த சந்தேகம் என்பது நியாயமானதா, யதார்த்தமானதா? அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எந்த அளவுக்கு அடிப்படை அரசியல் அறிவற்றவராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அவருடைய நேற்றைய போக்கு காட்டுது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆளுமை தலைவர் கலைஞர். ஒரு 100 ஆண்டு காலம் இருக்கிற வாழ்ந்த தலைவன். அதில் ஒரு 75 ஆண்டு காலம் இருக்கிற ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. அதில் 50 ஆண்டு காலம் இந்த அமைப்புக்கு இந்த இயக்கத்துக்கு தலைவராக இருந்தவர் தலைவர் கலைஞர். அது மட்டுமல்ல, இந்திய தேசத்தினுடைய நாட்டினுடைய பங்களிப்புக்கு அவர் ஆற்றிய சேவைகள் பாத்தீங்க அப்படின்னா, முதல் முறையா பொதுத்துறையை வங்கி மாற்றப்படும் போது பாத்தீங்கன்னா இதே போல கூட்டணியில இல்ல. இந்திரா காந்தியோட கூட்டணியில் இல்லை, எதிர்நிலையில இருக்காரு. ஆனா இந்திராவோட கூட்டணியில் இருப்பவர்கள் அந்த வங்கிகளை தேசியமயமாக்குவதை எதிர்க்கிறாங்க. இந்திராவால் அந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு இந்திராவிடம் இது இல்ல, பெரும்பான்மை இல்ல. அந்த நேரத்தில் நாட்டினுடைய நன்மை கருதி தலைவர் கலைஞர் ஆதரிக்கிறார். அப்போ இந்த இந்திய தேசம் இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிற அந்த பொதுத்துறை வங்கிகளில் தலைவர் கலைஞருடைய பங்களிப்பு இருக்கு. அதே போல 1971 அவர் எதிர்முகாமிலே தான் இருக்கிறார். ஆனாலும் கூட அந்த வங்கதேசத்தினுடைய பிரிவினை, இந்தியா பாகிஸ்தான் அந்த போர் சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் முதல்வராக இருக்கிறார், அதனுடைய ஆதரவை தெரிவிக்கிறார் அந்த போருக்கு. அப்போதே 6 கோடி ரூபாய் நிதி கொடுத்தார். இந்தியாவிலேயே அதிக நிதி கொடுத்த முதல்வர் அவர் தான். அதே போல 99 கார்கில் போர் நடந்த காலகட்டத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா 50 கோடி ரூபாய் நிதி தமிழ்நாட்டின் சார்பாக முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் கொடுத்தார். இப்படி இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக, இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புக்காக பல்வேறு பங்களிப்புகளை வழங்கிய தலைவருக்கு இந்திய ஒன்றிய அரசு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ அதை அந்த அரசு நூற்றாண்டு விழா செய்கிறது. இதுல எந்த இடத்துலயும் கூட்டணிங்கிறதே வரல. அவர் சொல்லுகிற எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு இது கள்ள கூட்டணி அப்படின்னு. எது கள்ள கூட்டணினா, 40 தொகுதிகளில் ஒரு 20 தொகுதிகளிலாவது பிஜேபி 2வது இடத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக வலுவில்லாத வேட்பாளரை நிறுத்தினார் எடப்பாடி. அதுதான் ரகசிய கூட்டணி, கள்ள கூட்டணி. எப்படி விக்கிரவாண்டியிலே பாஜக அதிக வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக தேர்தலை புறக்கணிப்பதாக சொன்னாரோ அதுதான் கள்ள கூட்டணியை தவிர, கலைஞருக்கு இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்திருப்பது ஒரு மாபெரும் தலைவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை. ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. அதை செய்ய வைக்கிற தலைவனாக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் விளங்குகிறார். அதாவது பாத்தீங்கன்னா 2009 பேரறிஞர் அண்ணாவிற்கு 100ஆண்டு விழா நடத்தும் பொழுது இதே போல ஒரு நாணயத்தை வெளியிட வைத்தார் தலைவர் கலைஞர். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில், அதாவது ஒன்றியத்திலே ஆண்டு கொண்டிருந்த கூட்டணியை இருந்தது. ஆனால் இப்போது எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டே இதை நிறைவேற்றுகிற வல்லமை திராவிட மாடல் நாயகர் நம்முடைய முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை என்று சொல்லுவார்களே, அதை போல இப்ப முன்னாடி கூட பேசுனீங்க, இதை போல ஒரு முன்னெடுப்பை ஏன் எடப்பாடி எடுக்கலன்னு பேசுனீங்க. எடப்பாடி மட்டுமல்ல, எடப்பாடிக்கு தலைவியா இருந்த ஜெயலலிதாவும் அதான் பண்ணாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் எப்படின்னா, எங்களுடைய முந்தைய தலைவர்களை தூக்கி பிடிப்போம், அவர்களுடைய புகழை வைத்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த கட்டத்தில் நகரும். ஆனால் அதிமுக எப்படின்னா, முந்தைய தலைவரை அழித்து விட்டு அவர்கள் புகழை மறைத்து விட்டு தனக்கு விளம்பரம் தேட பார்ப்பாங்க. அதான் அதிமுக. எம்ஜிஆர் படம் போட்டா ஜெயலலிதாவுக்கு பிடிக்காது, இப்ப ஜெயலலிதாவுக்கு அடுத்து வர்றவங்களுக்கு ஜெயலலிதாவை சொல்றது பிடிக்காது. அப்படித்தான் இவர்கள் ஆட்சி செய்த அந்த 4.5 வருஷத்துல எம்ஜிஆர் 100ஆண்டு விழா வந்தது. ஊருக்கு அக்கா சல்மா அவர்கள் கொடுத்ததை போல வெறும்
குத்தாட்டங்கள் தான் போட்டாங்களே தவிர அந்த நூற்றாண்டினுடைய நினைவாக எங்காவது ஒரு நினைவு சின்னம் இருக்கா? ஆனால் இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டுடைய நினைவாக சென்னை கிண்டியிலே ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை, நாங்கள் இருக்கிற மதுரையிலே வந்து ஒரு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்று மிகப்பெரிய நூலகம், ஓராண்டில் 10 லட்சம் வருகையாளர்கள் வந்திருக்கிறார்கள் என்று நெஞ்சுரத்தோடு பெருமிதத்தோடு முதல்வரும் பதிவு செய்தார். அதே போல ஒரு மாற்றுத்திறனாளி அங்கே வந்து படித்தவர் அந்த நூலகத்தை பயன்படுத்தி இன்றைக்கு ஒரு வங்கியில துணை மேலாளர் ஆயிருக்கிறார். இதுதான் கலைஞர் நூற்றாண்டில் அவர் செய்ய நினைத்த சாதனை. ஆக இப்படி ஒரு தலைவன் வந்து இருக்கும் போதும் சரி, மறைந்த பிறகும் சரி, இந்த மக்களுக்கு பயனுற வாழ்கிற ஒரு தலைவராக தலைவர் கலைஞர் வாழ்ந்து நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது, ரொம்ப சரியா சொல்றீங்க. ஆனா அவருடைய சந்தேகம் எங்க அவருக்கு வந்து சந்தேகம் வலுக்குது அப்படின்னா, நீங்க முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய சிலையை வந்து ஓமந்தூரார் வளாகத்துல வந்து திறந்து வைக்கும் போது அன்றைய துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடுவை கூப்பிடுறீங்க. வெற்றி பெற்றதற்கு பிறகு 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் எம்பிக்கள் கூட்டம் நடக்குது. ஜேபி நட்டாவோட நீங்க தேநீர் இருந்துறீங்க, RN ரவியோட தேநீர் விருந்துக்கு போறீங்க. இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருதுங்கிறாரு அவர், வேற ஒண்ணும் இல்ல. அதான் சார், ஒரு முதல்வரும் ஆளுநரும் சந்திக்கிறார்கள். ஒரு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவரை சந்திக்கிறாங்க. இப்படித்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதுல எந்த இடத்துலயும் அரசியல் இல்ல. ஏன்னா நீங்க வந்து கூட்டணியில் இருக்கும் போதே உங்களுக்கு அங்கு மரியாதை இல்லை. இப்போ எடப்பாடி இன்னும் கூட கேட்கிறார், கலைஞருடைய அந்த நாணயத்தில் இந்திய எழுத்துக்களா அப்படின்னு கேட்கிறார். இது என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, இந்திய ஒன்றியத்தில் வெளியாகிற எல்லா பணத்தாளிலும் இந்திய தேசிய மொழி அலுவல் மொழியாக இருக்கக்கூடிய இந்தி இருக்கும். அது வந்து இயல்பு, அது இருக்குது. நான் ஒரே கேள்வி கேட்கிறேன், எடப்பாடியினுடைய தாயார் மறைவுக்கு அமித்ஷா கடிதம் எழுதுறாருங்க, இரங்கல் கடிதம், அது இந்தியில எழுதுறாரு. அமித்ஷா ஹிந்தி தெரியுமா சார்? இது அமித்ஷா எழுதுற இந்திய படிக்கிறதுக்கு எடப்பாடிக்கு தெரியுமா? அப்ப எடப்பாடியினுடைய மொழியில் எடப்பாடிக்கு ஆறுதல் சொல்லல, அதை கேட்கறதுக்கு வக்கில்ல. அதை அங்கே அடிமையாக இருந்தவர்கள் இன்றைக்கு வந்து இதெல்லாம் கேட்கிறாங்கன்னா, இது முழுக்க முழுக்க எடப்பாடியினுடைய ஒரு கையாளத்தனம், அவருடைய ஆற்றாமை தான். நம்மளால இது முடியல, இவங்க எல்லாம் செய்யறாங்களே என்ற தொடர் தோல்வியிலிருந்து மீள்வதற்கு இல்ல, நம்ம தொடர்ந்து வந்து அவர் மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்பது நீங்கள் வந்து அடிமையாக இருக்கிறீர்கள், அப்படியே பழகிட்டீங்க அப்படிங்கிறதா. பட் இன்றைக்கு அதுல இருந்து அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளிவந்து விட்டார் அப்படின்னு நீங்க நம்ப மறுக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு தைரியமா குரல் கொடுக்கிறாரு, பாஜக வந்து பேசுறாரு. இல்ல சார், அதைத்தான் நான் முதல்லயே சொன்னேன். இது அவர் தான் கள்ள கூட்டணியில இருக்காரு. இப்போ அவர் தைரியமா குரல் கொடுப்பவராக இருந்திருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? சிறுபான்மையினருக்கு பிரச்சனை வந்தது இல்ல, CAA வரும்போது தடுத்து நிறுத்திருக்கணும்ல. இன்னைக்கு CAA அமலுக்கு வந்ததென்றால் அதற்கு காரணம் மாநிலங்களவையில் அதிமுக கொடுத்த ஆதரவு தான். அப்போ அவங்க வேலையெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் துணை நின்றுட்டு, இப்போதும் சொல்லுகிறேன், சிறுபான்மையினர் வாக்குகளை பெறுவதற்காகத்தான் நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்து நின்றார்கள். அவங்க பிரிஞ்சு நின்று ஒண்ணும் பண்ண முடியல. ஒட்டுமொத்த ஆதரவு மக்கள் வந்து ஏகோபித்த ஆதரவாக முதல்வருக்கு வழங்கிட்டார். அப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியல. எதுக்காக அவர் விக்கிரவாண்டியில் நிக்கல? விக்கிரவாண்டியில் அவர் பாஜகவிற்காகத்தான் விக்கிரவாண்டியில் நிற்கவில்லை. எல்லா அனைத்து தொகுதிகளிலும் வலுவில்லாத வேட்பாளர்கள் நிப்பாட்டினார். முன்னாள் அமைச்சர்கள் பலர் இருந்தும் கூட புதுமுகங்களே அவர் எதுக்கு தேர்தலில் நிக்கிறாரு, நிப்பாட்டுறாரு. அதிமுக வந்து தன்னுடைய வாக்குகளை விட பாஜக வந்து நிறைய இடங்கள்ல வெற்றி பெறணும், இல்ல பாஜக கூடுதல் இடங்களை பெற வேண்டும் என்பதற்கு தான் அவர் இந்த வேலையை செஞ்சார். ஆகவே அவர் செய்வது நல்ல கூட்டணியை தவிர இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் செய்வதல்ல. நிச்சயமா சார், பேசுவோம் சின்ன ஒரு பிரேக் பிறகு. நிகழ சிந்தனை கிழமை நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், விளையும் உணவே மருந்து நம் தாய் நாட்டில். நல்ல சிவப்பு நிறமும் காரம் கொண்டது ஆச்சி மிளகா, நம் உடல் நலனை காக்கும் ஆச்சி மிளகா அழகா. பட்டு போல மென்மையாய் ஆச்சி தனியா, சர்க்கரை நோயை இது விரட்டும் தனியா. உணவில் நல்லதை சேர்த்தால் ஆரோக்கியம், ஆச்சி மசாலா இதுவே வைராக்கியம். மசாலா பொருட்களில் மருத்துவ குணங்களை பாதுகாக்கும் உங்கள் நிறுவனம் ஆச்சி மசாலா. அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜாம் பாக்கு. விருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு. கோயம்புத்தூரின் சூப்பர் ஜோடி யாரு? பாஸ்கரேமாவா இல்ல விஜயஸ்லயாவா? முரளி பிரியா. கரெக்ட். என்ன கரெக்ட்?
நானும் நீங்களும் சூப்பர் ஜோடி இல்லையா? கோயம்புத்தூர் சூப்பர் ஜோடி யாரு? பழைய தங்க நகைய நல்ல விலைக்கு விக்கணுமா? தங்க நகையோட மார்க்கெட் மதிப்பு அப்படியே கிடைக்கணுமா? இது எல்லாமே நம்ம பெஸ்ட் மணி கோல்ட்ல மட்டும்தான் கிடைக்கும். இரு வீட்டார் கலந்து இரு மனம் இணையும் திருமண விழாவிற்கு மோகனா மகால் 3 அரங்குகள். மோகனா மண்டபம், மோகனா அரங்கம், மோகனா மினி ஹால், அனைத்து வசதிகளுடன் விநாயகர் கோவில் மற்றும் புஃபே விருந்துக்கு ரூஃப் கார்டன். உங்கள் விழா எதுவாக இருந்தாலும் மோகனா மகாலில் கொண்டாடுங்கள். OMR கேளம்பாக்கம் 9444996161. KAG Tiles in 1 lakh square feet பிரம்மாண்டமான எக்ஸ்போ. ஃபேக்டரி பிரைஸில் நியூ கலெக்ஷன்கள். சென்னை திருவேற்காடு சிக்னல் அருகில் மற்றும் மதுரை திருச்சி ஹைவேயில். மேலும் அனைத்து KAG ஷோரூம்களிலும். KAG Tiles, இது பேரில்ல பெருமை. சிந்தனை கிழமை நிகழ்ச்சி நேர்களை மீண்டும் வரவேற்கும் பேர் நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டேன். அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது கூட எடப்பாடி பழனிசாமியால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். அதுக்கு பல்வேறு ஆங்கிள் நம்ம ஒரு கேள்வியா வைக்க வேண்டியது இருக்கிறது. ஒன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுத்துக் கொள்ள முடியலன்னா கலைஞர் அவர்களை இவ்வளவு தூரம் புகழ்ந்தவர்கள் பேசுகிறார்களே அப்படின்னு பொறுத்துக் கொள்ள முடியலையா? இல்ல அந்த கூட்டணி உடையவே மாட்டேங்குது, நம்ம என்னதான் திருச்சி போட்டாலும் இந்தியா கூட்டணி அப்படியே வலுவா இருக்கிறது அப்படிங்கிறதா? இல்ல பாஜக இவ்வளவு பெருசா பேசுகிற போது திமுகவோட கூட்டணி வைக்கிறாங்களோ இல்லையோ நம்மளோட வரவே மாட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணமா? இது எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு? உண்மையிலே அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. என்னவென்றால் அவரால் இதை செய்ய முடியவில்லை என்கிற ஒரு இடத்தில் இருந்து அவருடைய ஆளுமை, அதாவது அவருடைய ஆளுமை என்பது என்ன? ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக அவருக்கு அந்த ஸ்பேஸ், தனக்கான ஸ்பேஸை கிரியேட் பண்ணியிருக்காருன்னா கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல பல முக்கியமான விஷயங்கள்ல அவர் தனக்கான ஸ்பேஸை உருவாக்க முடியாத ஒரு இயலாமையில தான் இருக்காரு. நம்ம பல எடுத்துக்காட்டுகள்ல சொல்லலாம். கடந்த 3 ஆண்டுகள்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸை ஒரு ட்ராக் ரெக்கார்டு போட்டு பாத்தீங்கன்னா அவரால் செய்ய முடியல. அது ரொம்ப முக்கியமான விஷயம். 40க்கு 40 திராவிட முன்னேற்ற கழகம் வென்றெடுக்கும் போது அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கள்ளக்கூட்டணி இருக்கிறது என்பதை மக்கள் நம்பினார்கள். ஏனென்றால் 2 முக்கியமான வைரமுத்து அவர்கள் சுட்டிக்காட்டியது போல குடியுரிமை திருத்த சட்டத்தில் இவர்கள் ஆதரிக்கவில்லை என்றால் அந்த சட்டமே பாஸ் ஆயிருக்காது. அப்போ அது எவ்வளவு பெரிய மக்கள் விரோத ஒரு சட்டத்துக்கு அவர்கள் ஆதரவு கூட. இந்தியாவில் சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றிலேயே ஒரு சட்ட திருத்தம் என்பது மதத்தின் அடிப்படையில் போடப்பட்டதே இல்லை. ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் மதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் சட்ட திருத்தத்துக்கு துணை போனது அது திராவிட நிலத்தில் இருந்து போன அதிமுக என்பது அவர்கள் மீது ஒரு வரலாற்று கரையாக பதிந்திருக்கிறது. அது நம்பர் 1. நம்பர் 2, தன்னை விவசாயி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. வேளாண் திருத்த சட்டங்கள் 3 சட்டங்கள், வேளாண் பெருங்குடி மக்களுக்கு எதிரான சட்டங்கள், அதை ஆதரித்து தமிழ்நாட்டில் பரப்புரை செய்தவர் எடப்பாடி பழனிசாமி. அதிலே அவருடைய கிரெடிபிலிட்டி, அவருடைய நம்பகத்தன்மை குறைந்து போனது. பிஜேபி அதிகமா பேசணும். ஆமா, பிஜேபி ஏன் குடியுரிமை திருச்சட்டத்துக்கு ஆதரவா மக்களுக்கு விளக்க கூட்டம் போடணும், வேளாண் திருத்த சட்டங்களுக்கு ஆதரவா மக்கள்கிட்ட விளக்கம் சொல்லணும்னு சொன்னவர். அப்படின்னா அவருக்கு ஒண்ணு அவர் அடிமையா இருந்திருக்கணும், அல்லது அவரு விவசாயங்கிறது சொல்றது பொய்யா இருக்கணும். இந்த 2 விஷயம் தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க முழு நேர அடிமை, அல்லது நீங்க விவசாயிகளுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை கொண்டவர். ஒரு மனப்பான்மை கொண்டவர் நான் புரிஞ்சுக்க முடியும். சோ இப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கு இந்த சமூக நீதி அரசியல் என்பது தேசிய அளவில் ஒரு பேசுபொருளாகி விட்டது. இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய 73% மக்களாக இருக்கக்கூடிய ஓபிசி, SC, STக்காக அவர் இன்றைக்கு பேசக்கூடிய அரசியல் எங்கிருந்து வருகிறது? அது தமிழ்நாட்டில் பிறந்த திராவிட அரசியல். இப்படிப்பட்ட ஒரு உயர்வுக்கு இன்றைக்கு தமிழக அரசியல் போயிருக்கிறது, சமூக நீதி அரசியல் போயிருக்கிறது என்றால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. வேற என்ன அவருக்கு இதை பொறுத்து கொள்ள? கலைஞர் 2026 கூட்டணி எப்படி வேணாலும் மாறலாம், அங்கிருந்து சில விஷயங்களை அசைச்சு நம்ம பக்கம் கொண்டு வரலாங்கிற
ஒரு ஆசை இருக்கலாம் இல்லையா ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்? நான் அப்படி கேட்கிறேன். அப்படி அவருக்கு ஏதாவது ஆசைக்கு தகுதி வேணும் சார். நீங்க ஆசைப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு தகுதி வேணும், அந்த ஆளுமை வேண்டும் அல்லவா? நீங்கள் அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நோக்கி கேட்டிருக்கிற கேள்வி தான், நீங்க நடத்தி இருக்க வேண்டியதானே ஒன்றிய விழாவா? உங்க தலைவருக்கே ஒரு ஒன்றிய விழாவை உங்களால நடத்த முடியல, உங்க தலைவியே நீங்க போற்றல இல்ல. இந்த 2 கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லுவாரா? அந்த 2க்குமே அவர்கிட்ட பதில் கிடையாது. ஏன்னா அந்த ஆளுமை பற்றாக்குறை. அது அப்படிதான் நாம பார்க்க வேண்டி இருக்குது. அவரு ஒரு அடிமையாக இருந்து விட்டார். பாஜக எப்படி மதிக்கலையோ இந்தியா கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியுமே அப்படி ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அவரை பொறுத்த வரைக்கும்? ஆமா, இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் பெரும் பங்காற்றியது. அது இல்லாமல், திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல், திராவிட அரசியல் இல்லாமல், சமூக நீதி அரசியல் இல்லாமல் இந்தியா கூட்டணி இல்லை. அதனுடைய கருப்பொருளே சமூக நீதி அரசியல் தான். அதையெல்லாம் எப்படி அசைச்சு பார்க்க முடியும்? அவர் நம்ப முடியும். நம்பினா ஒரு வீண் வேலையை பார்க்கிறார் என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் அவருக்கு எதை பொறுக்க முடியவில்லை என்றால் தனது தான் பல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு. ஒரு திராவிட நிலத்தில் இருந்து போய் எவ்வளவு அடிமைத்தனம் செய்ய முடியும் அதை செய்திருக்க கூடாது, அவர் செய்து விட்டார். அந்த கரையை போக்குவதற்காக இது போல சில நாடகங்களை ஆடலாமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நினைக்கிறேன். நிச்சயமா சொல்லுவா மேடம். அதாவது இப்போ இன்றைக்கு கூட பத்திரிகையாளர் சந்திச்சு சொல்றாரு, அன்றைக்கு எங்களை மட்டும் நீங்க விமர்சிச்சீங்க, கள்ள கூட்டணி, ரகசிய உறவு அப்படின்னு, ஆனா இன்னைக்கு நாங்க சொல்லும் போது மட்டும் உங்களுக்கு வலிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார். அது என்னன்னா இந்த மாதிரியான பேச்சு, அது உண்மை இருக்கிறது இல்லை அப்படிங்கறதையும் கடந்து மக்கள் மத்தியில ஒரு சின்ன கேள்வி எழுப்பிருமா, தாக்கத்தை ஏற்படுத்திருமாங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கா? இல்ல, அவருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் கள்ள கூட்டணி நல்ல கூட்டணி அப்படின்னு அவர் எதை சொல்றாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா தொடர்ச்சியாக சமூக மாநிலத்துடைய உரிமைகளுக்காகவும் நம்முடைய எல்லா விஷயத்துக்காகவும் விட்டு கொடுக்காம போராடிக்கிட்டு இருக்கோம். கல்வி உரிமையா இருக்கட்டும் அல்லது நிதி உரிமையா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் தொடர்ச்சியாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் சனாதனத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் அது. உதயநிதி அவர்கள் இதை பத்தி பேசுறப்போ இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பூகம்பமே உருவாக்க முயற்சி செஞ்சாங்க அரசு பாஜகவும். ஆனா எதெல்லாம் மக்கள் விரோத செயல்களோ சட்டங்களோ அது அத்தனைக்கும் உடந்தையாக இருந்து தன்னுடைய விசுவாசத்தை காட்டின எடப்பாடி இன்னைக்கு எங்களை பார்த்து பேசுறதுக்கு என்ன இருக்கு? மக்கள்கிட்ட அவர் எவ்வளவு சொன்னாலும் எடுபடாது. நீங்க கேலோ இந்தியா திட்டம் செஸ் போட்டி எல்லாம் நடத்துறப்ப முதலமைச்சர் மோடி அவர்களை பிரதமர் முறையில அரசு விழாவுக்கு அழைச்சிருந்தாங்க, வந்துட்டு போனாரு. அந்த போட்டோவை வச்சுக்கிட்டே தேர்தல் பிரச்சாரத்தை பெரிய அளவுக்கு முன்னெடுத்து பார்த்தாரு அவரு எடப்பாடி. அதாவது பாஜக திமுகவும் ரகசிய உடன்படிக்கையில இருக்காங்க, மோடியை கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுத்து பார்த்தாரு. ஆனா மக்கள் அதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா யார் நம்முடைய உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கா, யாரு சமூக நீதி திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி சொல்றத வச்சு யாரும் ஒரு முடிவு எடுக்க போறதில்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பொதுவா அரசு விழாக்கள் இருக்கு இல்லையா, அந்த மாவட்ட அளவுல நடக்கக்கூடிய விழாக்கள்ல கூட எதிர்கட்சி எம்எல்ஏ எம்பி பேர்லாம் போடுறாங்க. ஆனா அந்த இதுல கூட போகாத அவங்க இஷ்டம். ஆனா அதுதான் ஒரு நடைமுறை. அரசு விழாக்கள் எப்படி நடக்குங்கிறதுக்கு நடைமுறை அதுதான். இந்த சின்ன விஷயம் கூட புரியாம இவர் ஒரு இவ்வளவு அபாண்டமான ஒரு பழியை எங்களுடைய முதலமைச்சர் மேலையும் எங்களுடைய சனாதனத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக பாஜகவுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை பார்த்து அவர் பேசுறதுங்கிறது அவருக்கே வியப்பா இருக்காதா? அவருக்கே வெக்கமா இருக்காதா? தன்னுடைய இயலாமையை எந்த வகையில வெளிப்படுத்தலாம், எப்படி எங்க மேல பழியா சுமத்தலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி இல்ல. நீங்க சொல்றீங்க பழிய சுமத்துறது அப்படின்னு. நான் வைரமுத்து சார்ட்ட கூட கேட்டேன். அதாவது அவர் 2-3 நிகழ்வுகளை எடுக்கிறாரு. வெங்கையா நாயுடுல இருந்து வர்றாரு. அதுக்கு பிறகு நீங்க 40 கூட்டணியில வெற்றி பெற்று நீங்க போனதுக்கு பிறகு ஜே பி நட்டா உங்களோட தேநீர் இருந்தார். ஆளுநர் கூட நீங்க தேநீர் இருந்துறீங்க. இன்னைக்கு ராஜ்நாத் சிங் வருகை இருந்திருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும் போது நாங்க நம்பணுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அது மக்கள்கிட்ட எந்த எடுபடாதுங்க. இது ஒரு கர்த்தசிக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு எப்பவும் தேநீர் எப்பவும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், கர்த்தசிக்காக நடக்கக்கூடிய விஷயம். இது கட்சி நிகழ்ச்சி எல்லாத்துலயுமே சோனியா காந்தி அவர்கள் தான் தலைவர் கலைஞருடைய சிலையை
அந்த சிலையை வந்து அறிவாலயத்துல வந்து திறந்து வச்சுட்டு போனாங்க. அது போல வந்து கட்சி நிகழ்ச்சி எல்லாத்துலயுமே நாங்க வந்து கூட்ட நிகழ்ச்சிகள் தான் கூப்பிட்டுருக்கோம், தலைவர்களை தான் கூப்பிட்டுருக்கோம். ஆனா அரசு நிகழ்ச்சியாக இருக்கும் பொழுது நீங்க வந்து யார கூப்பிடணும்னா உங்களை வந்து வெங்கையா நாயுடு கூப்பிடுறோம், அல்லது வந்து இந்த குடியரசுத் தலைவரை கூப்பிட்டோம், மோடி அவர்களை கூப்பிடுறோம். இது வந்து எந்த விதத்திலையும் வந்து கள்ள கூட்டணியா இருக்காது. நாங்க கூட்டணி வைக்கணும்னா நாங்க ஓப்பனா சொல்லிட்டு போறோம், எங்க பாஜகவோட நாங்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்களுடைய உரிமைகளுக்காகவும் எங்களுடைய மக்களுடைய நம்பிக்கைக்காகவும் எப்போதும் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த இயக்கம். யாருக்காகவும் இல்ல உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்றது சரி. அவர் இன்னொரு சார்ஜையும் வைக்கிறார். நீங்க மொழி உரிமை அப்படிங்கிற இடத்துல சமரசம் செஞ்சிட்டீங்களா, இந்திய எழுத்துக்கள் இருக்கே நாணயத்துல அப்படின்னு கேக்குறாரு அவரு. ஆனா அவருக்கு வந்து புரியவே இல்லைங்க. காமராஜருடைய நினைவு நாணய வெளியிட்டவா இருக்கட்டும், அல்லது அண்ணாவுடைய நினைவு நாணய வெளியிட்டதா இருக்கட்டும், எல்லாரும் அது வந்து ஒன்றிய அரசினுடைய இயல்பு நடவடிக்கை. எப்போ எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எல்லாத்துலயும் இந்தி இருக்கும். ஆனா தமிழே அதுல வைக்க வச்சோம் பாருங்க. நம்ம தமிழ் எழுத்துக்களை அந்த நாணயத்துல பதிய வச்சதுல கலைஞருடைய அங்கேதான் நிக்கிறாரு, அங்கேதான் உங்களுடைய முதலமைச்சர் இருக்காரு. தமிழையும் நீங்க வந்து அதை ஏத்துக்கிட்டு அதை நீங்க அந்த நாணயத்துல வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிரூபிச்சு காட்டி இருக்கோம். அப்போ நம்ம இயக்கத்துக்கு இந்த மொழிக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு மரியாதையும் அவங்களும் கொடுத்திருக்காங்க. அந்த மொழியை அவங்க ஏத்துக்கிட்டு இருக்காங்க, எங்களுடைய கோரிக்கையை அவங்க ஏத்துக்கிட்டு இருக்காங்கிறத அவர் வந்து புரிஞ்சுக்கணும். முன்னாடி எல்லாம் அது கூட இல்லை, இப்ப நடந்திருக்கு. நாங்க இந்தியே வந்து எல்லா இடத்துலயும் இருக்கோம், ஆனா தமிழ் உள்ள வருது இல்லையா, அதுதான் நமக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு முக்கியங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா அவர் வந்து ரொம்ப பதட்டத்துல இருக்காரு. இந்த கூட்டணி இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா நிச்சயமா வந்து நமக்கு இனிமே எதிர்காலமே இல்லாம போயிடும். அவர் தன்னுடைய தலையை காப்பாத்திக்கிறத நீங்க தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காரு. தன்னுடைய இடத்தை அந்த கட்சிக்குள்ள நிலைநிறுத்துறதுக்காக நிறைய போராடிட்டு இருக்காரு. அப்போ நாளைக்கு வந்து காணாம போயிடுவோங்கிற ஒரு பயம் வந்திருக்கு. இந்த கூட்டணியை உடைக்க முடியுமா, ஏதாவது போய் குற்றச்சாட்டு வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு அசிங்கமான வேலையை பண்ணிட்டு இருக்காரு வந்து. ஓகே, நிச்சயமா ஒரு பதற்றத்துல இருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க. நம்ம இது அறியாமையோடு பேசுறது போலதான் இருக்கு வந்து. நிறைய அறிஞ்சு பேசுறாரா இல்லன்னு கூட தெரியல. ஓகே, நிச்சயமா நம்ம பேசலாம், சுற்றுகள்ல பேசலாம். ரஜினிகாந்த், அதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். இது பற்றிய பத்திரிகை சந்திப்புல திமுகவுடைய கூட்டணி கட்சிகளையும் குறிவைத்து பேசுகிறார். ஒரு பக்கம் அவருடைய எண்ணம் இந்த கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படுத்த முடியாதாங்கிறது தெள்ளந்தெளிவா தெரிகிறது. இன்னொரு பக்கம் திமுக விட ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க, எதையும் எதிர்த்து பேச மாட்டாங்க, எவ்வளவு அநியாயங்கள் நடந்தாலும் ஆதரவாவே பேசுறாங்க அப்படின்னு கூட்டணி கட்சிகளை விமர்சிக்கிறார் அவரு. இல்லை, அப்படி கிடையாது. அதாவது என்னன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக இந்த இந்தியா கூட்டணி வந்து உருவாகாமல் தடுக்கிறதுக்கும், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தடுக்கிறதுக்கும், இல்லை இந்தியா கூட்டணியில் வலுவாக இருக்கிற கட்சிகளை வந்து அதிலேருந்து உடைச்சி எடுத்து நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைப்போம், திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் எங்களோடு வரும் என்றெல்லாம் வந்து ஆருடம் சொல்லிட்டு இருந்தார். அதிமுகவும் ஆருடன் சொல்லிட்டு இருந்தாங்க. சொன்னாங்களே ஒழிய வந்து ஒன்றை கூட ஒன்றுத்தையுமே அசைக்க முடியல. மிக வலிமையான ஒரு கூட்டணியாக இருந்து இன்னைக்கு 40க்கு 40 என்ற ஒரு மாபெரும் வெற்றி, இந்தியாவிலே பெரிய வெற்றி. இப்படி வந்து எந்த மாநிலத்திலையும் இப்படி முழு வெற்றி வந்து எந்த மாநிலத்திலும் கிடையாது. கேரளாவில் கூட ஒரு பிஜேபி வந்துட்டாங்க. அப்போ ஒரு மாபெரும் வெற்றி வந்து தமிழ்நாடுல வந்து திமுக கூட்டணி, அதாவது அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்கிறது. அவர் வந்து அதற்கு முன்பு 2021 தேர்தலையும் அதுக்கு முயற்சி பண்ணாரு. இப்போ அதுவும் நடக்கல. அப்புறம் வந்து இப்ப இடைத்தேர்தலில் வந்து இந்த தோல்விகள் தொடர்ந்து விடுமோ என்கிற பயத்தில், அச்சத்தில் தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வந்து விடும், இவர் தோல்விகளின் நாயகன் என்று ஒரு பெயருக்கு சொந்தக்காரராக மாறிடுவார்னு சொல்லிட்டு மாறலங்கிறீங்களா, மாறிடுவாருன்றீங்களா அப்படின்னு அவர் நினைச்சாருன்ற. அதாவது இதுல பார்ட்டிசிபேட் பண்ணா, அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணா அப்படி ஆயிடுமோ. ஏன்னா ஈரோடு தேர்தலையும் தோல்வி, ஈரோடு தேர்தலையும் அவர் வந்து ஒரு நினைச்சது நடக்கல, ஒரு மிகப்பெரிய வெற்றியை திமுக கூட்டணி பெற்றது. அப்ப விக்கிரவாண்டி தேர்தலையும் அந்த தொடர் தோல்வி 2021 இருந்து தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்காரு. அப்ப இந்த தோல்வியினுடைய வெப்பம் தாங்க முடியாம தான் வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் அவர் வந்து நிக்காம போனாரு. இப்போ திருப்பி வந்து இந்த முயற்சிகள் எதுவுமே பலிக்கல. எத்தனையோ தகுடுதத்தம், எத்தனையோ பிரயத்தனங்களை பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிரயத்தனங்களில் ஒன்றுதான் இந்த ஸ்டேட்மெண்ட், அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட். திமுகவும் பிஜேபியும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறது. கள்ள கூட்டணி, அதான் நான் சொல்ற மாதிரி தெளிவா ஒரு விஷயங்க. இப்போ நீங்க அடுக்குனீங்க இல்லையா, வெங்கைய நாடு வந்து கலைஞர் ஸ்டாச்சு வந்து திறந்ததும்,
இன்னைக்கு நாணய வெளியீட்டு விழாவிற்கு வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்ததும், அதே போல வந்து இங்க விளையாட்டு விழாவுக்கு வந்து மோடி வந்ததும் என்பதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அரசு விழாக்கள். கட்சி ரீதியாக அழைக்கப்பட்டார்களா? இப்ப தேநீர் விருந்துக்கு போனது கூட இருக்கட்டும், தேநீர் விருந்து போன அந்த ஒரு பெரிய ஒரு கமோஷன் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்பார்க் கமோஷனா இல்ல. தேநீர் விருந்துங்கிறது ஒரு மோதல் போக்கையே ஏற்படுத்திக்கணுங்கிற அவசியம் இல்ல. அரசு ரீதியான உறவுல சொல்றேன். நிச்சயமா இல்ல, திமுக புறக்கணித்தது அரசின் சார்பில் அரசு தான். அதுதான் அப்போ வந்து அப்ப அரசு சார்பா தான் அவங்க கலந்துக்கிறாங்க. தொடர்ச்சியா மோதல் போக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு சுமூகமான ஒரு என்ன சொல்றது, அரசை பொறுத்தளவுக்கு ஒரு நடவடிக்கை இருக்கட்டும் யோசிக்கிறாங்க. கட்சியில், கொள்கையில், கோட்பாட்டில், சமூக நீதியில் தெளிவாக இருக்கிறார். திராவிட முன்னேற்றங்கள் தெளிவாக இருக்கும் பொழுது இதை வந்து ஊதி பெருக்கி பாத்தீங்களா ராகுல் காந்தியை கூப்பிடல, ராஜ்நாத் சிங்கை தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவது என்பது காலையில வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல ஒண்ணு அரசியல் தெரிஞ்சிருக்கணும், இல்ல புரிஞ்சிருக்கணும். எல்லாம் இவங்க வந்து திடீர்னு வந்த தலைவர்கள் தானே. கலைஞர் போல வந்து ஒரு புடம் போட்டு அரசியல்ல வந்து அனைத்து கிளை செயலாளர் இருந்து வந்தவரை பார்த்து நீங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க. அவர் தான் சொல்லுவார், நான் கிளை செயலாளர்ல இருந்து வந்திருக்கிறேன்னு. எப்படி முதலமைச்சர் வந்தாருன்னு காலையில முதலமைச்சர் சொன்னாரு. ஊர்ந்து வந்து முதலமைச்சரா நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். காலையில முதலமைச்சர் சொன்னாரு. அதனால திடீர்னு ஒரு என்ன சொல்றது, என்ன வேற ஒரு கால்குலேஷன்ல வந்தவங்க. அதனால இவங்களுக்கு அரசியல் புரிதல் வந்து மிக மிக வந்து குறைவா தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க எதிர்கட்சியே ஆட்சியில் இருந்த பொழுதும் அந்த வந்து அரசு ரீதியான நடவடிக்கைகள் என்பது முற்றிலும் வேறு. இப்போ நீங்க கலைஞரை பொறுத்தளவுக்கு ஏன் தவிர்க்க முடியாதுன்னா, அவர் விட்டு சென்ற சுவடுகள் இருக்குல்ல, அது இன்றைக்கு இந்த சமூகத்திலே பாகுபாடுகள் இருக்கும் வரை, இந்த சமூகத்திலே பெண்ணடிமைத்தனம் இருக்கும் வரை, இந்த சமூகத்திலே ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு, இப்ப சொத்துரிமை, பெண்களுக்கான சொத்துரிமை 1989 வந்து அதுக்கான சட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். அதே போல வந்து சமத்துவபுரம் ஒரு இந்தியாவிற்கு முன்மாதிரியான ஒரு மிக சிறந்த ஒரு திட்டம், அதை கொண்டு வந்தவர் கலைஞர். ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள்ல அவர் ஈடுபட்டிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க எமர்ஜென்சி பீரியட்ல கூட, எமர்ஜென்சி பீரியட் 1976 எமர்ஜென்சி வந்தபோது கூட அந்த இந்திரா காந்தியினுடைய அமைச்சரவையில் இருந்த ஜெகஜீவன் ராம் வந்து கலைஞரை சந்திச்சிருக்கிறாரு. அப்படி சந்திக்கும் பொழுது கலைஞர் ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்காரு, கீப் த கன் பவுடர் ட்ரை. அதாவது நீங்க இந்த சோதனை காலகட்டத்தில் நீங்கள் சகிப்புத்தன்மையோடு, பொறுமையோடு, அதே சமயத்தில் அனைத்திற்கு தயாராக வந்து என்னன்னா அந்த துப்பாக்கி அந்த பவுடரை வந்து நீங்க காய்ந்து போடாம உலர்ந்து விடாமல் பாதுகாத்து அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல அப்படி அவ்வளவு கொடுமைகளை அனுபவித்த பிறகும், சிறைச்சாலைகளை அனுபவித்த பிறகும் அரசு ரீதியில் ஒரு வந்து கலைஞர் வந்து மிகச்சிறப்ப ஒரு சரியான நடவடிக்கைகள் தான் எடுத்திருக்காரு. அதே கலைஞர் வந்து 1979 அதிமுக இந்திரா காங்கிரஸோட கூட்டணிக்கு வச்சிருக்காரு. அப்படி வைக்கும் பொழுது கூட என்ன சொல்றாருன்னா, நிலையான ஆட்சிக்கு தான் வைக்கிறார். ஏன்னா ஜனதா கட்சி ஆட்சி வந்து நிலையா இல்ல. நிச்சயமா எந்த இடத்துல எதிர்க்க வேண்டுமோ அங்கே எதிர்ப்பதும், இந்தியா வந்து எப்பொழுது உருக்குலையாமல் இருக்கணும் அப்படின்னு உறுதியான ஒரு ஆட்சி இருக்கிற போது ஆதரவையும் கொடுத்திருக்கிறார், கொள்கை ரீதியாகவும் கொடுத்திருக்கிறார். அதுல அடிப்படை ஜனநாயகத்தை காப்பதும் சமூக நீதியை காப்பதும் தான் இருக்கு. அதேதான் இப்போ வந்து முதலமைச்சர் செய்யறாரு. இப்ப இதை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் பெரியாருடைய கண்ணாடியை போட்டுக் கொள்ள வேண்டும், ஜனநாயகத்துக்கான கண்ணாடியை போட்டுக் கொள்ள வேண்டும். நீங்க அது எதுவுமே தெரியாம நீங்க அதிர்ஷ்டத்துல இல்ல வேற காரணங்களால் வந்துட்டீங்கன்னா நீங்க இப்படிதான் பாப்பீங்க. ரெண்டாவது உங்கள் முயற்சி பலிக்காது. கூட்டணி உடைத்து விடலாம், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடலாம் அப்படின்னு சிறுபிள்ளைத்தனமாக முயற்சிக்கிறார். இந்த சிறுபிள்ளைத்தனத்தை பார்த்து அனைவரும் நகைக்கிறார்களே ஒழிய இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு நீங்க சொல்றீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரியாருடைய கண்ணாடி போடணும்னு இடையில படம் எல்லாம் வந்தது, எம்ஜிஆருடைய கண்ணாடியை போட்டிருந்தார், எம்ஜிஆருடைய தொப்பியெல்லாம் வச்சு போட்டோ வந்தது. பேசுறேன் பிறகு நல்ல சிந்தனை கலந்த நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை. லலிதாவோட ஸ்பெஷல் ஆடி ஆஃபர், எல்லா தங்க நகையிலும் சேதாரத்துல 1% கம்மி, வைர நகை கேரட்டுக்கு 5000 கம்மி. இந்த ஆஃபரை எல்லா கடை ஆஃபரோட கம்பேர் பண்ணுங்க. நகைய
அப்படிதான் வாங்கணும். கொழக்கட்டை கொழக்கட்டை அணில் மாவுல செஞ்ச கொழக்கட்டை அஸ்கு புஸ்கு தஸ்கு. அணில் கொழுக்கட்டை மாவு 1/2 கிலோவிற்கு அழகிய மோல்டு 1ம் 1 கிலோவிற்கு அழகிய மோல்டு 2ம் இலவசம். சாஃப்டா நல்ல டேஸ்டா கொழு கொழு அணில் கொழுக்கட்டை. கோயம்புத்தூரின் சூப்பர் ஜோடி யாரு பாஸ்கரேமாவா இல்ல விஜயஸ்லயாவா? முரளி பிரியா. கரெக்ட். என்ன கரெக்ட்? நானும் நீங்களும் சூப்பர் ஜோடி இல்லையா? கோயம்புத்தூரின் சூப்பர் ஜோடி யாரு? கல்யாணம் பண்ணி பாருன்னு சொன்னாங்க, பார்த்துட்டேன். இப்போ வீட்டை கட்டி பாருன்னு சொல்றாங்க. சரியான டிஎம்டியை நீயே செலக்ட் பண்ணு. பெஸ்ட் இருக்கும்போது லிஸ்ட் இருக்கு. கிஸ் 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 கால். FE 550D மற்றும் CRS கம்பிகள். கிஸ் கால் TMT நம்பர் 1 TMT. கிஸ் 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 கால். KAG Tiles in 1 lakh square feet பிரம்மாண்டமான எக்ஸ்போ. ஃபேக்டரி பிரைஸில் நியூ கலெக்ஷன்கள். சென்னை திருவேற்காடு சிக்னல் அருகில் மற்றும் மதுரை திருச்சி ஹைவேயில். மேலும் அனைத்து KAG ஷோரூம்களிலும். KAG Tiles, இது பேரில்ல பெருமை. இரு வீட்டார் கலந்து இரு மனம் இணையும் திருமண விழாவிற்கு மோகனா கன்வென்ஷன் ஹால், வேளச்சேரி. விநாயகர் கோவில், கெஸ்ட் ரூம்ஸ், மாடர்ன் கிச்சன், பார்க்கிங், ஃபங்க்ஷன், பார்ட்டிஸ் என கூடி மகிழ மோகனா கன்வென்ஷன் ஹால், வேளச்சேரி பைபாஸ் ரோட், வேளச்சேரி. 9566297171. Shake the can and spray the paint. வண்ணங்கள் மாறட்டும், மின்னி மின்னங்கட்டும். யார் வேணாலும் ஸ்ப்ரே பண்ணலாம். Sheenax Spray Paints. சிந்தனைக்கிழமை நிகழ்ச்சி நேர்களை மீண்டும் வரவேற்கும். வைரமுத்து சார், நான் பீர் முகமது அவற்றை கூட கேட்டேன். பதற்றத்தில் இருக்கிறார் அப்படின்னா நிறைய ஆங்கிள் நம்ம வந்து வைக்க வேண்டியது இருக்கு. அவருடைய விமர்சனத்தினுடைய அடிப்படையில் இந்தியா கூட்டணி உருக்குலைக்க முடியாதுங்கிறதை புரிந்து கொண்டும் கூட கூட்டணி கட்சிகளை ஒரு பக்கம் விமர்சிக்கிறார். திமுகவோட எந்த கூட்டணி கட்சிகள் இருக்கிற எல்லாத்தையும் விமர்சிக்கிறார். இன்னொரு பக்கம் பாஜக கூட பேச்சுக்கு கூட 2026 வராதோங்கிற ஒரு அச்சம் அவருக்குள்ள இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்க வேண்டியது இருக்கா? இல்ல, கண்டிப்பாக. ஏன்னா இப்போ 2024 அவருடைய நிலையே அப்படி என்ன அப்படின்னா, அந்த கடை விரித்தும் கொள்வார் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவர் வெளியே வந்தது எதுக்காக அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் ஏதாவது வெளியில வரும், அந்த கட்சிகள் வந்து இப்ப இடப்பகிர்வுல வந்து அவங்களுக்கு உள்ள ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்க அதிமுக கூட்டணிக்கு வரணும், ஏன்னா பிஜேபி கூட இல்லைன்னா இருந்தா வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ல தான் அவங்க வெளியே வந்தார். அப்படி வந்தும் கூட இந்த கூட்டணியை சிதற விடாமல், அதாவது 2018 தான் பொறுப்பேற்றதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தான் கட்டியமைத்திருக்கிற அந்த கூட்டணியை அப்படியே காப்பாற்றி கொண்டு வருவராக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். இப்ப இம்முறை கூட திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் கூடுதலான இடங்களில் நிற்க வேண்டும் என்று எல்லாரும் எதிர்பார்த்த போதும் கூட அவர் தன்னுடைய இடங்களை குறைத்துக் கொண்டு கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் மனநிறைவோடு இருக்கிற வகையில் இடங்களை வழங்கி அந்த கூட்டணியை காப்பாற்றினார். அப்போ யாருமே தன் பக்கம் வரல அப்படிங்கிறது அவருடைய நிலை. அதே போல மக்களும் அதை ஏற்றுக்கொள்ளல. அவர் வந்து இன்னைக்கு வந்து துணிவோட எதிர்த்து பேசுறாரு அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க. ஆனா அதை மக்கள் ஏத்துக்கல. ஏன்னா அதிமுக 1-2 இடங்களை பெற்றிருந்தால் என்ன நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அவர் யாரை ஆதரிச்சிருப்பாரு? இந்தியா கூட்டணி ஆதரிப்பாரா? இல்ல. அப்ப வெற்றி பெற்றாலும் அது பாஜக கூட்டணியை தான் அவர் ஆதரிக்க போகிறார் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதனாலதான் அவருக்கு ஒரு இடம் கூட கொடுக்காத அளவுக்கு முழுமையாக இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தலைவர் ஸ்டாலின் அவர்களை அவர்கள் நம்பினார்கள் மக்கள். ஆக இதெல்லாம் சேர்ந்துதான் அவருக்கு அவரை ஒரு பதட்டத்துக்கு உள்ளாக்குது. இன்னும் சொல்ல போனால் இத்தனை நாள் வெளியில் இருந்த பதட்டம் இப்போது உள்ளுக்குள்ளேயே அவருக்கு இப்ப வெளியில தெரியலைன்னா கூட ஒரு பல மாவட்டங்களுடைய அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டது. அதே மாதிரி தோல்விக்காக ஒவ்வொரு மாவட்ட வாரியா கூப்பிட்டு எல்லாத்தையும் ஆலோசனை நடத்திட்டு இருந்தார். அது பாத்தீங்கன்னா ஒரு 7-8 மாவட்டத்துக்கு தொகுதிகளுக்கு அது நடக்கல, தள்ளி வச்சிட்டாங்க. இப்படி கட்சிக்குள்ளாகவே அவருக்கு எதிர்ப்பு வந்து வலுத்து இருக்கிறது. இப்போது பிரிந்து சென்றவர்கள்லாம் சேர்க்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு பிரஷர் போயிட்டு இருக்கு. அப்ப அதையெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்காக இவர் வந்து திமுகவை எதிர்ப்பது போல இன்றைக்கு ஒரு பாவனையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு வந்து இந்த கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவை அவர் பயன்படுத்தி இருக்கிறாரே தவிர அந்த உள்ளபடியே அவருக்கு இருக்கிற பதட்டம் அப்படின்னு நீங்க சொல்ற விஷயம் வந்து இத்தனை நாள் வெளிச்சூழலினால் அந்த இருந்த பதட்டம் இப்ப அவர் இவ்வளவு தூரம் பேசுவதற்கு காரணம் வந்து அங்கே அதிமுகவுக்குள்ளவே உள்ள உட்கட்சி யுத்தம் தொடங்கி விட்டது. இன்னும் 2026 தேர்தலுக்கு பாஜக கூட்டணிக்கு வராதான்னு இல்ல, அதிமுக தலைமையே அவர் கையில இருக்குமாங்கிற ஒரு சிக்கல் வந்து அவருக்கு கூடிக்கொண்டே இருக்கிறது.
அதன் வெளிப்பாடு தான். அதைத்தான் இன்றைக்கு அவர் திமுகவை நோக்கி இது போன்ற நிச்சயமா தன்னைத்தானே அந்த கட்சிக்குள்ள நிரூபிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறனால இப்படியான ஒரு பதற்றமான ஒரு பேச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இன்னொரு விஷயம், முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப அழகான பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம எந்த இடத்துல வந்து கோரிக்கை வைக்கணுமோ இல்ல உரிமைகளை விட்டு தராம குரல் கொடுக்க வேண்டுமோ அங்க செயல்படுகிறதையும், எந்த இடங்கள்ல அரவணைத்து போறதையும் நிறைய சம்பவங்களை நம்மளால வந்து குறிப்பிட்டு காட்ட முடியும். அவருடைய அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்தும்? அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசினாலும் கூட மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது, அவரை பத்தி ஒரு பார்வை என்பது மேலோங்குதுன்னு சொல்ல முடியுமா? சுருக்கமா ப்ளீஸ். இல்ல, கண்டிப்பாக. ஏன்னா தலைவர் தளபதி அவர்களை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, தொடர் தோல்வி நாயகனாக எடப்பாடி எப்படி இருக்கிறாரோ அதே போல தொடர் வெற்றி நாயகனாக தளபதி இருக்கிறார். 2019 இருந்து 18 பொறுப்பேற்றார். 19 இருந்து அவர் சந்தித்த அனைத்து தேர்தல்களும் இன்றைக்கு வரைக்கும் வெற்றி பெற்றுக் கொண்டே வருகிறார். இது காரணம் வந்து அவர் மக்கள் அவருடைய ஆளுமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதாவது ஒரே செய்தி சுருக்கமா சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் நிலைப்பாடு எப்போதுமே பாத்தீங்கன்னா கொள்கையில் உறுதி, அணுகுமுறையில் நெகிழ்ச்சி. என்னுடைய கொள்கையை நான் எந்த காலமும் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். கொள்கையில உறுதியா நிற்போம். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு எதிர்கொள்கையை பார்க்கிறவனை எய்தாப்புல பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு உரிய மரியாதை கொடுப்போம். அதுதான் அணுகுமுறையில் நெகிழ்ச்சி. இது இப்போது மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரல, தந்தை பெரியார் காலத்திலிருந்து உண்டு. தன்னுடைய கொள்கைக்கு நேர் எதிராக நின்ற ராஜாஜியோடு கூட நட்பு பாராட்டியவர் பெரியார். அதே போலதான் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் யாருமே எதிர்கட்சியாக இருந்தாலும் இப்போ அவர்களிடம் முறையான அவர்களுக்கு தேவையான மரியாதையை செய்யும். ஆனால் இந்த அணுகுமுறை வந்து அதிமுக எப்பயுமே கிடையாது. எதிர்கட்சினா அவர்களை எதிரியாக பார்ப்பது அதிமுகவினுடைய வழக்கம். அதனால இப்போ திமுககாரர்களோடு சம்பந்தம் வைத்தார்கள் என்று சொல்லிலாம் அந்த அம்மையார் காலத்துல நிர்வாகிகளை கட்சியை விட்டு நீக்கினதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இப்படி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலம் செய்யாது. நீங்க நேர் எதிராக ஒரு அதிமுக காரரை பார்த்தால் கூட அவரிடம் நலமா என்று விசாரித்து விட்டு செல்வதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களுடைய வழக்கம். அதனால் அதே நேரத்தில் கொள்கையில் அவர்கள் எந்த இடத்துல சமரசம் பண்ணல. இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மிக கடுமையாக பிரதமர் மோடியை நேரடியாகவே அவரை வச்சுக்கிட்டே விமர்சனம் பண்ணாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் நா. ராசா அவர்கள் பிரதமர் மோடியை நேரையே வச்சுக்கிட்டு அவர் கடவுளின் அம்சங்கிறாரே அப்படின்னு எல்லாம் சொல்லி நேரடியா அவரை விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு வந்து ஒரு ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய மரியாதை ஒரு மாபெரும் தலைவருக்கு செய்கிறது. அதை அந்த மாநில அரசும் ஒன்றிய அரசும் இணைந்து நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி தான் இதுவே தவிர எந்த இடத்திலும் இது கூட்டணியோ இல்ல ஒரு அரசியலோ எதுவுமே இதில் இல்லை. இதை வந்து மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வந்து அந்த அணுகுமுறை பெற்ற தலைவனாக ஒரு புதிய ஒரு நாகரிகமான அரசியலை நடத்துகிற ஒரு தலைவராக ஸ்டாலின் அவர்களை இன்றைக்கு மக்கள் பார்க்கிறார்கள். நிச்சயமா முதலமைச்சருடைய இந்த அணுகுமுறை அப்படிங்கிறது திராவிட இயக்க தலைவருடைய தொடர்ச்சி அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க பயந்து கொண்டீங்க. நிறைவான சுற்று எல்லாருக்கிட்டையுமே என்னால வர முடியல, நேரம் இல்லை, அதனால மன்னிக்கணும். நிகழ்ச்சியில் பங்கொண்ட விருதுகள் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. நீங்கள் மீண்டும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சிந்தனை களம் பவர்ட் பை KAG டைல்ஸ் பிரம்மாண்ட எக்ஸ்போ அட் ஃபேக்டரி பிரைஸ் அனைத்து KAG ஷோரூம்களிலும். அணில் கொழுக்கட்டை மாவு உடன் வழங்கியோர் கிஸ்கால் TMT கம்பிகள். விருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு. சருமரோக நிவாரணி சாய்பால். 80 ஆண்டுகளாக உங்கள் வாழ்வில் அக்கறை கொண்டது சாய்பால். மற்றும் பெஸ்ட் மணி கோல்ட். கொழுக்கட்டை கொழுக்கட்டை அணில் மாவுல செஞ்ச கொழுக்கட்டை அஸ்கு புஸ்கு தஸ்கு. அணில் கொழுக்கட்டை மாவு 1/2 கிலோவிற்கு அழகிய மோல்ட் 1, 1 கிலோவிற்கு அழகிய மோல்ட் 2 இலவசம். சாஃப்டா நல்ல டேஸ்டா கொழு கொழு அணில் கொழுக்கட்டை. கேளம்பாக்கம் அருகில் சிறந்த வீட்டு மனைகள். நான் சொன்னேன்ல, உயர்மட்ல இருந்து இவ்ளோ கிட்டே இருக்கா? நடந்தே போயிடலாம் போல இருக்குல்ல. இருபத்தைந்து வருட அனுபவம். சென்னையில் பல நகர்களை உருவாக்கிய நம்பகமான நிறுவனம். வீடு கட்ட போறோம். கேளம்பாக்கம் அருகில் சிறந்த வீட்டு மனைகள்.
50க்கும் மேற்பட்ட நகர்களை உருவாக்கிய நம்பகமான நிறுவனம் BLB Estates Private Limited, investing in values. கோயம்புத்தூரின் சூப்பர் ஜோடி யாரு யாரு பாஸ்கரேமாவா இல்ல விஜேஷ்லயாவா? முரளி பிரியா. கரெக்ட். என்ன கரெக்ட்? நானும் நீங்களும் சூப்பர் ஜோடி இல்லையா? கோயம்புத்தூரின் சூப்பர் ஜோடி யாரு? இரு வீட்டார் கலந்து இரு மனம் இணையும் திருமண விழாவிற்கு மோகனா மகால் 3 அரங்குகள். மோகனா மண்டபம், மோகனா அரங்கம், மோகனா மினி ஹால். அனைத்து வசதிகளுடன் விநாயகர் கோவில் மற்றும் புஃபே விருந்துக்கு ரூஃப் கார்டன். உங்கள் விழா எதுவாக இருந்தாலும் மோகனா மகாலில் கொண்டாடுங்கள். OMR கேளம்பாக்கம் 9444996161. எனக்கு தான் சேர்த்து புண்ணு இருக்கு, நான் எப்படி விளையாடுறது? உன்னாலேயும் முடியும், சைபால் இருந்தா. 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால். கல்யாணம் பண்ணி பாருன்னு சொன்னாங்க, பார்த்துட்டேன். இப்போ வீட்டை கட்டி பாருன்னு சொல்றாங்க. சரியான டிஎம்டியை நீயே செலக்ட் பண்ணு. பெஸ்ட் இருக்கும்போது லிஸ்ட் எதுக்கு? கிஸ்கால். FE 550D மற்றும் CRS கம்பிகள். கிஸ்கால் TMT, நம்பர் 1 TMT. கிஸ்கால். டாப் 10 செய்திகள் பவர்ட் பை KAG டைல்ஸ் பிரம்மாண்ட எக்ஸ்போ அட் ஃபேக்டரி பிரைஸ் அனைத்து KAG ஷோரூம்களிலும். உடன் வழங்குவோர் கிஸ்கால் TMT கம்பிகள், சருமரோக நிவாரணி சைபால், 80 ஆண்டுகளாக உங்கள் வாழ்வில் அக்கறை கொண்டது சைபால் மற்றும் அணில் கொழுக்கட்டை மாவு. வணக்கம். டாப் 10 செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை டாப் 10 செய்திகளாக பார்க்கலாம். தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைந்திருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு போதுமான அளவிற்கு நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ரயில்வே திட்ட நிதி ஒதுக்கீடு தொடர்பாக ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் 2024-2025 நிதியாண்டில் வழக்கமான ரயில்வே பட்ஜெட்டில் தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு